ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. இந்த கோயிலோட நுழைவு வாயில் பக்கத்திலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு கோயில் இருக்குங்க. பொதுவாக பழங்காலத்து கோயில்னா சில கல்வெட்டுகள் கிடைக்குங்க. உத்திரமேரூரில் நம்ம பார்த்த வைகுண்ட பெருமாள் கோயிலில் செவர் முழுக்க கல்வெட்டுகள் பார்த்தோம். ஆனால் அது சின்ன கோயில் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பழங்காலத்து கோயில் முழுக்க கல்வெட்டுகள் தாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள திருவொத்தூர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம், தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 8. செய்யார் நதிக்கரை ஓரமாகவே நம்ம நிறைய ஸ்தலங்கள் பார்த்துருக்கோங்க. அந்த வரிசையில் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 7 திரு மகர்லீஸ்வரர் கோயிலும், தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 9 திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் கோயில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தோங்க. இந்த கோயில் நம்பர் 8. பொதுவாக இந்த மாதிரி பெரிய போர்டுகளில் ஸ்தல புராணம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே 80 கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்தல வரலாறு எழுதப்பட்டுள்ளது. 6 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம், பிரம்மாண்ட நுழைவாயிலுங்க. 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட இக்கோயிலை பின்னர் ஆண்ட சோழர்களும் விஜயநகர பேரரசும் பாண்டிய மன்னர்களும் இக்கோயிலை புதுப்பித்து பல நற்பணிகள் செய்துள்ளனர். கோயில் உள்ள வந்ததும் இந்த கட்டடத்து மேலே திருஞான சம்பந்தர் நடத்திய நிகழ்வு மற்றும் இந்த கோயிலோட ஸ்தல புராணம் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு 2 தீர்த்தங்கள்ங்க. ஒன்று வெளியே இருக்கிற செய்யாறு, மற்றொன்று இந்த வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறமாக இருக்கிற இந்த தீர்த்தம் கல்யாண கோட்டி தீர்த்தம். நந்தி பகவான் மூலவர் மாதிரியே கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காருங்க. வழக்கமாக மூலவரை பார்த்துட்டு இருக்க நந்தி பகவான் இங்கேயே இப்படி கிழக்கு நோக்கி பார்க்குறாருன்றத இந்த ஸ்தல வரலாறு பார்க்கும்போது பார்க்கலாங்க. நந்தி பகவானு பக்கத்தில் பலிபீடம் மற்றும் கொடிமரம் உள்ள ஒரு 2ஆம் நிலை 3 அடுக்கு கோபுரம் இருக்குங்க. ஸ்தல விருட்சம் பனைமரமாக கொண்ட 5 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இச்சலமும் ஒன்று. நம்ம சேனல்லே இந்த கோயிலுக்கு முன்னாடி 2 ஸ்தலங்களை பார்த்துருக்கோங்க. திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் கோயிலும் பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோயிலும் நம்ம பார்த்துருக்கோங்க ஏற்கனவே. திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் கோயிலில் பார்த்த மாதிரி இந்த கோயிலையும் ஒரு சிறப்பு இருக்குங்க. இந்த 2ஆம் நிலை கோபுரத்துக்கு உள்ள போனதும் பிரம்மாண்டமான தூண்களுடன் இந்த முன் மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த மண்டபத்தோட இடதுபுறத்தில் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமான பனை மரத்தை கட் சிலையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாங்க. பக்கத்திலேயே திருஞான சம்பந்தரோட சிலையும் சிவலிங்கமும் பார்க்கலாங்க. இந்த மண்டபத்து நடுவில் நின்னீங்கன்னா விநாயகர், முருகர், மூலவர், அம்பாள், திருஞான சம்பந்தர், இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம், நவகிரகம் மற்றும் கொடி மரத்தை ஒரே இடத்துல இருந்து பார்க்கலாங்க. அம்மன் இளமுலை நாயகி ஸ்ரீ பால குஜாம்பிகை 4 கரங்களுடன் நமக்கு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த அம்மன் சன்னதியே ஒரு தனி கோயில் மாதிரி இருக்குங்க. 9ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை இக்கோயிலின் விரிவாக்க பணிகள் நடந்துள்ளதுங்க. பராந்தக சோழன், ராஷ்டிரகூட்ட மன்னன் கன்னரதேவன், உத்தம சோழன், 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்கன், விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன், 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன் ஆகியோர்களது 37 கல்வெட்டுகளும், பாண்டிய மன்னன் மற்றும் சிற்றரசர்களின் 19 கல்வெட்டுகளும், ராஜநாராயண சம்புவராயரின் 7 கல்வெட்டுகளும், விஜயநகர பேரரசு மற்றும் பிற்காலத்திய 21 கல்வெட்டுகளும் ஆக மொத்தம் 80 கல்வெட்டுகள் தொல்லியல் துறையால் நகலெடுத்து வெளியிடப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகள் மூலம் பல்வேறு சிறப்புமிக்க வரலாற்று தகவல்களும், இக்கோயிலுக்கு அக்காலத்தில் செய்யப்பட்ட திருப்பணிகளும் மற்றும் நன்கொடை பற்றிய விவரங்கள் காணப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களின் வரலாற்று சாட்சியாக இக்கோயில் விளங்குதுங்க. கல்வெட்டுகளின்படி இவ்வூர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து காளியூர் கோட்டத்து காழியூர் நாட்டு திருவோத்தூர் என்று அழைக்கப்பட்டது. கருவறைக்கு முன்னாடி இங்கே உற்சவரெல்லாம் பார்க்கலாங்க. திருவோத்தூர், ஓத்து என்றால் வேதம், வேதம் ஓதப்படுவதால் ஓத்து எனப்படுகிறது. இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தின் பொருள் கூறியதால் இவ்வூர் திருவோத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. பல நிலைகளை தாண்டி இந்த கோயிலோட மூலவர் வேதபுரீஸ்வரர் நமக்கு காட்சி தருகிறார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதங்களை பற்றி கூறும்போது மற்றவர்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக நந்தி பகவான் வாசலை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறார். 4 மற்றும் 63 நாயன்மார்கள் இங்கே பிரகாரத்தில் பார்க்கலாங்க.
இந்த ஸ்தல வரலாறு கொண்ட ஓவியங்கள் இங்கே பலகையில் இருக்குங்க. கருவறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருந்த செவுரு முழுக்க கல்வெட்டுகள் பார்த்தீங்க. அதே மாதிரி நாலாபுறமும் இருக்கிற செவுரு முழுக்க நீங்கள் கல்வெட்டுகள் பார்க்கலாங்க. அம்மன் சன்னதியை சுற்றி வரும்போதும் மூலவர் சன்னதியை சுற்றி வரும்போதும் வெவ்வேறு காலகட்ட தூண்களை நீங்கள் பார்க்கலாங்க. கணபதி பக்கத்திலேயே தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் பார்க்கலாங்க. நாயன்மார்கள் பக்கத்தில் ஷெக்கீலார், சப்தகனிகள், விநாயகர், வல்லப கணபதி, பஞ்சலிங்கம் பார்க்கலாங்க. மூலவருக்கு பின்னாடி கோஷ்டத்தில் விஷ்ணு பகவான், அவருக்கு எதிரில் பிரகாரத்தில் நாகக்கணங்கள் பார்க்கலாங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற முருகர் 12 கரங்களுடன் மயில் மேல் அமர்ந்தபடி வள்ளி தேவயானையோட நமக்கு காட்சி தராருங்க. இந்த முருகரை நின்று பார்த்து கொண்டே இருக்கணும் போல தோணுங்க. முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. கோஷ்டத்தில் 4 முகர் மற்றும் துர்கை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த கோயில் நாக தோஷத்திற்கான பரிகார ஸ்தலம்ங்க. கருவறையை சுற்றி வலம் வரும்போது இந்த பக்கமாகவும் கருவறைக்கு ஒரு வழி இருக்குங்க. ஆனால் இந்த பக்கமாக போகாமல் சுற்றி வலம் வரும்போது நீங்கள் பைரவர், சூரியன், சந்திரன், பெருமாள்லாம் பார்க்கலாங்க. இந்த கோயில் கொஞ்சம் பெரிய கோயில் தாங்க. மூலவரையும் இந்த உட்பிரகாரையும் பார்த்துட்ட பிற்பாடு வெளி பிரகாரத்துலேயும் நிறைய சன்னதிகள் இருக்குங்க. திருஞான சம்பந்தருக்கும் சமணர்களுக்கும் இடையே நடந்த போட்டியை பற்றி நம்ம பல கோயில்களில் பார்த்துருக்கோங்க. அந்த மாதிரி போட்டிகளில் திருஞான சம்பந்தர் பல அதிசயங்களில் நிகழ்த்தியுள்ளார் என்பது நமக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் இக்கோயிலுக்கு வருகை தரும்போது இந்த கோயிலை பராமரித்து கொண்டிருந்த சிவனடியார் ஒருவர் இந்த கோயிலோட நிலங்களில் பனைமரம் வளர்த்து வந்தார். ஆனால் அவர் வளர்த்த எல்லா பனைமரமும் ஆண் மரமாக இருந்ததுங்க. அதை கண்டு சிவனடியார் வருத்தத்தில் இருக்க சமணர்கள் அவரை கேலி செய்தனர். அதை கண்ட திருஞான சம்பந்தர் ஆண் பனைமரங்களை பெண் பனைமரங்களாக மாறும்படி கோயிலில் திருப்பதிக்கம் பாடி அற்புதம் நிகழ்த்திய தலம் இந்த திருவோத்தூர். அதனால தான் இந்த ஸ்தல விருட்ச பனை மரத்துக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் சிவபெருமானை வேண்டுற மாதிரி சிலை வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் உள்ளே வரும்போதும் கட்சிலை ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்தல விருட்சம் பக்கத்தில் இருக்கிற போர்டில் திருஞான சம்பந்தரோட பதிக்கங்கள் பார்க்கலாங்க. வெளிப்பிரகாரத்தை சுற்றி நீங்கள் வலம் வரும்போது தில்லை சிவபெருமான், திருக்காளிநாதர், திரு ஆனைக்கா, திரு அண்ணாமலை, திருக்கட்சி ஏகம்பம் மற்றும் சண்டிகேஸ்வரர் தனித்தனி சன்னதியில் நீங்கள் பார்க்கலாங்க. தொண்டைமான் சக்கரவர்த்தி, சம்பந்தர், அப்பர், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, ஷெக்கீலார் முதலியோர் வழிபட்ட ஸ்தலம்ங்க. இந்த கோயிலில் உள்ள மூலவரை வேண்டினால் மனத்துயரம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. இச்சல பனைமரங்களில் இருந்து பனப்பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. காஞ்சிபுரத்திலிருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் தூரத்திலையும், திண்டிவனம் மற்றும் அரக்கோணத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். லைக் போட மறந்துடாதீங்க.